இன்டர்நெட்லேயே இல்லாத ஒரு ரெசிபி, டெலிஷியஸ், குயிக் அண்ட் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மூணுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு வெஜிடேரியன் லென்டில் ரெசிபி. இது வந்து அம்மாவோட ரெசிபி. நானே ஃபர்ஸ்ட் டைம் 19 வருஷத்தில் நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரெசிபி பாருங்கள். பச்சையாக நம்ம வந்து எல்லாமே அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கூட கொஞ்சம் சோம்பு வாசனைக்கு அண்ட் பட்டை, கிராம்பு, ஓகேவா, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு பச்சையாக வதக்காமல் ரெடி பண்ணி வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி குட் மார்னிங், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து மண்டே 16th ஜூன். ஆனால் இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்தது சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் சகஜம் நடக்கிற விஷயந்தான். கையில் சூடு வச்சுக்கிறது, அதே மாதிரி பால் பொங்கிடுறது ரொம்ப ரொம்ப காமன் விஷயம். அதனால தான் எனக்கு இந்த அடுப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஈஸியாக அசால்ட்டாக A to Z உள்ள வெளியில் 360 டிகிரியில் நம்ம வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த ஹாப் வந்து எனக்கு அதனால தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள்னு நான் கொஞ்ச நாளைக்கு நான் யூஸ் பண்ணேன் வாடகை வீட்டில் இருக்கும் போது. பட் எனக்கு அது நிஜமாகவே ஒர்க் அவுட் ஆகலை. சரி, இந்த ரெசிபி வந்து அம்மாவோட ரெசிபி, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது வந்து இட்லியோட இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி தான் ஊற்ற போகிறோம். ஸோ இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு மட்டும் கிடையாது, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, ஈவன் ரைஸ், கீ ரைஸ், புலாவ் ஐட்டம்ஸ் ஓடியும் அவ்வளோ நல்லாயிருக்கும். மைசூர் பருப்பு குருமா ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸி. குக்கர்லேயே பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு பேருக்கு பட்டை, கிராம்பு ஒவ்வொரு பீஸ் போட்டாலும் போதும், வாசனை ஏன்னா அரைச்சும் இருக்கும். அரை வெங்காயம் போட்டால் போதும், பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கூடியே வந்து நல்லா கழுவிட்டு மைசூர் பருப்பு இதுவும் ஊற வைக்க வேணாம். இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வெந்துடுற பருப்பு. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணணும் அந்த எண்ணெயில். அந்த வெங்காயத்தோடு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பச்சை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை போட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரை. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான், 2 தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றிருங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா இது ரொம்ப கெட்டியாகிடும். தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான். குக்கரில் 1 விசில் இல்லை 2 விசில். லாஸ்ட்டில் வந்து தக்காளி, நல்ல ஒரு 2 தக்காளி போட்டிருக்கு. சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அங்கங்கே தக்காளி சங்க்ஸாக நம்ம வாயில் கிடைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் பேஸ்ட்டாக வந்து நம்ம எண்ணெயில் வதக்க வேணாதும் மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். குக்கரில் 2 விசில் தான், சூப்பராக வெந்துடும். அந்த டைம் நம்ம இட்லி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அசால்ட்டாக, அவ்வளோ டக்குன்னு, குயிக், சூப்பர் குயிக் ரெசிபி, அவ்வளோ சூப்பர் டெலிஷியஸ் ரெசிபி. இது வந்து இட்லியோட அட்டகாசமாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், இந்த தீபாவளியில் இட்லியோட கறி குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த குருமாவில் கிடைக்கும். ஸோ இது வந்து எனக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசையே பிடிக்காது. அது சண்டேக்கு அம்மா இட்லி செய்யும்போது வாரத்தில் ஒரு நாள் தான் செய்வாங்க. கஷ்டமாக இருக்கும், அழுதுகிட்டே சாப்பிடுவேன். இந்த குருமா செய்யும்போது நமக்கே தெரியாமல் எக்ஸ்ட்ராவாக இட்லிஸ் உள்ளே இறங்கும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்குங்க, சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து எப்படி விழுந்துச்சு தெரியலங்க, கொஞ்சம் காற்று நிறைய இருக்குது. இந்த செராமிக் பாட் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வந்து அப்படியே விழுந்து டமால். ஸோ ஹவுஸ் கீப்பிங்கை கூப்பிட்டு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு சொன்னேன், ஏன்னா காலில் எல்லாம் பட்டா பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா ஸ்னேக் பிளான்ட், நல்லா கொஞ்சம் இடமா இருக்குது. அந்த வெயிட்டில் யாருன்னா தள்ளி விட்டாங்களோ, இந்த நாயெல்லாம் இந்த பக்கம் கொஞ்சம் போகும். ஸோ தெரியல என்ன இவ்வளோ நாள் விழாமல் இப்போ விழுந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அக்கா வீட்டுக்கு போகிறேன். அக்கா, அதாவது பெரியப்பா வீட்டுக்கு, பெரியப்பா பொண்ணுங்க எல்லாமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இன்னும் 2 கசின்ஸ், பெங்களூரில் இருக்கிற கசின்ஸ் வந்து அவங்கள பார்க்க போகிறேன். பெரியம்மாவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க பசங்க, என் கசின்ஸ் பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. சரி, டக்குன்னு ரொம்ப குயிக்காக டிசைட் பண்ண ஒரு கெட் டுகெதர். ஸோ அவங்கள பார்க்க போகிறேன். சரி, நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் மேங்கோஸ் வாங்கிடுறது, அவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி வந்து அத்தர்வோட ஃப்ரெண்டு வரான் அப்படின்னு இருக்கும்போது இது ரொம்ப சடன் ரேண்டம். அவன் பார்த்தீங்கன்னாக்கா மூவி பிளான்ஸு, இந்த இன்றைக்கி வந்து கோ கார்ட்டிங் போகிறான். ஸோ ஃப்ரெண்டு வந்து அவங்க அம்மா அப்பா நம்ம வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் அவங்க அம்மா அப்பா மறுபடியும் இவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து இவனோட பிளான்ஸ் நிறைய இருக்கும். விஹாந்தும் இருக்கும். ஆனால் விஹான் அட்லீஸ்ட் சொல்லிட்டு செய்வான். அத்தர்வோட வந்து டோட்டலாக அன்பிரெடிக்டபிள். அவன் எப்போ என்ன பிளான் வச்சுருப்பான் நமக்கே தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் கிளம்புறேன். ஆனால் அந்த பையனுக்கு வந்து கமிட் பண்ணிட்டா நம்ம வீட்டில் லஞ்சு சாப்பிட்டு போகணும். சரி, அதான் இந்த குருமா செஞ்சேன். இன்றைக்கி தான் அம்மா கிட்ட காலையில் டக்குன்னு ரெசிபி வாங்கிட்டு செஞ்சேன். இத்தனை நாள் ஏன் செய்யாமல் இருந்தேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு பிடிச்ச ரெசிபி. ஆனால் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாட்டி கூட நான் செய்யலை. சரி, செய்யும்போது அப்படியே உங்களோட ரெசிபி ஷேர் பண்ணலான்னு. அசல் அதே டேஸ்ட் வந்துச்சு, டிட்டோ அதே டேஸ்ட். இதில் நெய் எல்லாம் எதுவுமே போட வேணாம், கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டே செஞ்சிடலாம்.
ஸோ இந்த ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் என் பசங்க என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. விஹான் வந்து என் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியே சொல்லிட்டு அம்மா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இந்த பசங்களுக்கும் இட்லினா கஷ்டம். அது அத்தர்னா பரவாயில்ல, அந்த வெங்காயம் தக்காளி சட்னியெல்லாம் இஷ்டமாக சாப்பிடுவா. விஹானுக்கு எதுவுமே பிடிக்காது. இந்த பேகு பாருங்கள், நேற்று ஸ்கூல்லேருந்து வந்து வச்ச பேகு இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. ஸோ அத்தருக்கு வந்து இன்றைக்கி டியூஷன் கிடையாது. ஆனால் வந்து மாதத்தில் ஒரு வாட்டி அவங்க மேம் வந்து சர்ப்ரைஸாக டெஸ்ட் வைப்போன்னு சொன்னாங்க. லக்கிலி எனக்கு நம்ம பக்கத்து வீட்லேயே வந்து ஹிந்தி டீச்சர் கிடச்சிட்டாங்க. அவங்க ஹிந்தி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அத்தர் வந்து இப்போ ஒரு மாதம் 2 மாதமாக போயிட்டுருக்கான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ சண்டே காலையில் 9 மணிக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அத்தர் வந்து டியூஷன் போயிட்டு வந்தாச்சு. ஒரு 10:30 மணி போல் தான் அந்த பையன் வருவான். அப்புறம் அத்தர் வந்து ஒரே இடம் நானும், அதாவது இப்போ நான் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன் இல்லையா, நானும் வரேன். ஏன்னா அங்கே அவங்க கசின்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ டைம் பாஸாக இருக்கும். விஹானுக்கு வந்து நிறைய எழுத வேண்டியது இருக்குது, நாளைக்கு சப்மிஷன் இருக்குது, அவனுக்கு டெஸ்ட்டும் வருது, அதனால அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அத்தர் வந்து நானும் வரேன். அவன் வீட்டுக்கு வரத்துக்கு 1:30 மணி ஆகிடும். சரின்னு அப்புறம் நான் நினச்சேன், சரி இவன் வீட்டுக்கு வந்துட்டாக்கா ஒரேடியாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அங்கே போனால் நான் கிளம்புறதுக்கே 9 மணி ஆகிடும். அந்த டைமில் கேப் எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கும் ஈஸியாக இருக்கும். நாளைக்கு மண்டே வேறு பசங்க ஸ்கூல் போகணும். சரின்னு கரெக்டாக அதே மாதிரி இந்த பசங்க அன்றைக்கி லக்கிலி 1:30 மணிக்கு வரவங்க 12:30 மணிக்கே வந்துட்டாங்க. சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக தோசை, அந்த பையனுக்கு வந்து தோசை அவ்வளோ பிடிக்குமா. ஏன்னா நார்த் இண்டியன்ஸு. ஸோ கேட்கவே வேணால் நல்லா நெய் போட்டு, இதெல்லாம் வீட்டில் காய்ச்சின நெய் நல்லா சுட சுட கிறிஸ்பியாக தோசை பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இது பண்ணியிருந்தேன், கிரேவி இருந்துச்சு. அப்புறம் வந்து பொடி இருந்துச்சு, அதுவும் நம்ம வீட்டில் பண்ண பொடி. அப்புறம் நெய்யோடு சாப்பிட்டோம், அவ்வளோ விரும்பி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த குருமா. ஸோ அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி அவனுக்கு அவ்வளோ பிடிக்கல போல், அது அப்படியே தான் இருந்துச்சு. இந்த குருமாவும் அந்த கன் பவுடர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். அப்படியே அத்தர் சரி நானும் ஒரு தோசை சாப்பிட்றேன்னு சொல்லி 2 பசங்களும் சாப்பிட்டு அந்த பையன் கிளம்பி போனால் நாங்களும் கிளம்பியாச்சு. நான் கிளம்பும் போதே பார்த்தீங்கன்னா 1:30 மணி, அங்கே ரீச் ஆகிறதுக்கு 2:30 மணி ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு பிடி சண்டே ஸ்பெஷல் நல்லா விருந்து மூக்கு பிடிக்க சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நிறைய பார்சல் வேறு பண்ணி வந்தாச்சு. ஏன்னா விஹான் வரல இல்லையா. பாசி பருப்பு நல்லா வெல்லம் போட்டு பாயாசம், குஷ்கா. ஆக்சுவலி இது வந்து ஒரு பிரியாணி, நல்லா பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அக்காங்க எல்லாமே செம்மையாக சமைப்பாங்க. மட்டன் குருமா, அதுக்கப்புறம் கபாப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரல் இந்த இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஒயிட் ரைஸ், ரசம். எனக்கு ரசம் எல்லாம் சாப்பிடவே முடியல, ஏன்னா எங்கே இது. அப்புறம் அந்த ஸ்நாக்ஸு, பழம், அப்பா மேங்கோஸ் எல்லாம், அந்த கார்பைட் ஃப்ரீ மேங்கோஸ் ஃபார்ம். அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் டிவி பார்த்து சிட் சாட் பண்ணிவிட்டு கிளம்புறது நிதானமாக தான் கிளம்புனோம். ஒரு 9 மணிக்கு தான் கிளம்புனோம். வீட்டுக்கு ஒரு 9:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். ஏன்னா அப்போது நைட்டுக்கு டிராஃபிக் இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு சடன் கெட் டுகெதர். ஸோ அத்தர் பற்றி சொல்லும் போது, சின்ன வயசில் வந்து இந்த பசங்க வளரும்போது எனக்கு வந்து இந்த பர்த்டே பார்ட்டிஸு டென்ஷனாக இருக்கும், ஒரு மாதிரி கமிட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பர்த்டே ஆப்வியஸ்லி நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பர்த்டே, செகண்ட் பர்த்டே, அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட், அப்பா போட்டு பசங்க வந்து இந்த ஃப்ரெண்டை கூப்பிடணும், அந்த ஃப்ரெண்டை கூப்பிடணும். சிலது வந்து நம்ம வீட்லேயே கொண்டாடுவோம், சிலது வந்து பசங்களை வெளியில் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போய் என்டர்டெயின் பண்ணணும். எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த ஃபேஸ் போச்சுடு, அப்பா சாமி, அந்த பர்த்டே கிரேஸ் போச்சடின்னு இருக்கும்போது அத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ப்ரீ டீன்ஸ் இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வேறு மாதிரி மூவி டேட்ஸ், அவங்க நம்ம வீட்டுக்கு வரணுமா, இவன் அவங்க வீட்டுக்கு போகணுமா, ஃபுல் டே இருக்கணுமா, நைட் ஸ்டேஸாக, அந்த மாதிரி இவனுக்கு கணக்கே இல்லை. அது அத்தர் பார்த்திங்கன்னா விஹான் மாதிரி கிடையாது, பயங்கர சோஷியல். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் இதுவும் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு, இதெல்லாம் பசங்க இந்த ஏஜில் தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம ஒரு மெமரிஸ் இல்லையா. இப்போ பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பர்த்டே தான் அவ்வளோ ஆசையாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் பசங்க வளர்ந்துட்டாங்களான்னு இருக்குது. சரி என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு என்ன பண்ணுறது, வேறு வழி. அது 2 பசங்க மாற்றி அப்பா எனக்கு கொஞ்சம் இது டயரிங்காக தான் இருக்குது. பட்டு சீக்ரெட்டாக நான் நிஜமாக சொல்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா இது எல்லாமே நமக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல். ஸோ இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங். ஸோ பசங்களுக்கு வந்து மைசூர் பருப்பு புலாவ், இது நம்ம சேனல், இதுவும் அம்மாவோட ரெசிபி தான். ரொம்ப டக்குன்னு பண்ணுற ரெசிபி, ஹெல்தி நியூட்ரிஷியஸ் ரெசிபி. இது கூட வந்து எங்களுக்கு எதுவுமே சைட் டிஷ் தேவையில்லை, பசங்க வந்து அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தக்காளி ஜஸ்ட்டு பட்டை கிராம்பு மட்டும் போட்டு ஃப்ளேவர் பண்ணி புலாவ் ரெடி பண்ணியாச்சு. குக்கர்லேயே ஒரே விசிலில் ரெடி ஆயிடும். இது வந்து நார்மல் கொல்லம் இது புல்லட் ரைஸில் தான் பண்ணேன், ஒரே ஸ்பூனு நெய், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா சாஃப்ட் மினி இட்லி தோசை, நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை, ஊத்தப்பம் மாதிரி. ஏன்னா மாவு வந்து ரொம்ப புளிக்கல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்து நான் 2 டப்பாவில் வச்சுருந்தேன். ஒரு டப்பா நேற்றே புளிச்ச மாவு இட்லி ஊற்றியாச்சு. இந்த மாவு புளிக்கவே இல்லை. சரின்னு இந்த மாதிரி தோசை ஊற்றியாச்சு. கூட வந்து காரம் சட்னி.
ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். அந்த புலாவோட நீங்கள் பச்சடி வச்சு சாப்பிடலாம், இல்லை இந்த குருமா இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஏதாவது வெஜ் கறி வெஜ் கிரேவி வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். பட் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ பசங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் குக்கும்பர் ஸ்லைசஸ் வச்சு பேக் பண்ணியாச்சு, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தேன். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பசங்களுக்கு. மண்டே ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு. லஞ்ச் பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். காலையில் நான் எதுக்கு 5-6 மணிக்கு எழுதி உங்களுக்கு சமைக்கணும், ஓகே அந்த ஸ்கூல் போகிற டைமில் தான் வேறு வழி இல்லாமல் எழுந்தோம். இப்போயும் அது பார்த்தீங்கன்னா 10-12 வருஷமாக விஹானுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன். அத்தர் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட். ஸோ இவங்களுக்கு எல்லாம் எல்கேஜி நர்சரியிலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணால் எவ்வளோ வருஷமாக லஞ்ச் பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் பாக்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து பெரியவங்களுக்கு பேக் பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் பற்றி பேசல, ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணுற லஞ்ச் பாக்ஸ் பற்றி பேசல. வந்து ஸ்பெசிஃபிக்கலி பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு இப்போ ஒரு 10th 12th வரைக்கும் நம்ம பேக் பண்ணுவோமா, அந்த ஃபேஸ் கஷ்டமாக தான் இருக்கும், சேலஞ்சிங்காக தான் இருக்கும். பட் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு இப்போ அது ஃபீல் ஆகுது. இப்போ விஹான் 10th ஆயிடுச்சு டு 11th. ஸோ ஒன் ஃபைன் டே அவன் காலேஜ் போகிறான், இனிமேல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வேலையில் இருக்கும்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருந்து நம்ம பசங்களுக்கு நம்ம பார்த்து ஆசையாக வித் லவ் லஞ்ச் பாக்ஸ் ஹெல்த்தியாக பார்த்து பேக் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆப்வியஸ்லி டெய்லி ஹெல்தி நம்மளும் கொடுக்குறதில்ல, ஜங்க் கொடுக்குறோம். அதே மாதிரி பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னு கூட சொல்ல முடியாது. பாதி டைம் வீட்டுக்கு வரும், பாதி டைம் காலி பண்ணிட்டு வருவாங்க. இருந்தாலும் இது எல்லாமே ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்படி தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களோட தாட்ஸ் என்ன? பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் வீட்டில் பேக் பண்ணி கொடுக்குறது இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாமே செய்கிறது பசங்களுக்கு. இந்த பர்த்டேஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சடனாக பிளான் போடுவாங்க, இதெல்லாமே ஒரு சேலஞ்சிங் ஆனால் ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக இல்லையா? கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. இன்றைக்கி வாஷிங் மிஷின் டெக்னீஷியன் வந்துட்டாங்க, ஹோப்ஃபுல்லி ஒர்க் செய்யணும். அண்ட் எல்லாருக்குமே இன்னொரு வாட்டி ஹாப்பி மண்டே அண்ட் ஹாப்பி வீக் அஹெட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.